கடந்த சில நாட்களாக சென்னை உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது திடீரென சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. கோடை வெயிலால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்த நிலையில் இந்த திடீர் மழையால் சற்று நிம்மதியடைந்துள்ளனர். இந்த நிலையில்தான் இந்த கோடை மழை சென்னையில் எவ்வளவு நாள் நீடிக்கும், டெல்டா மாவட்டத்தில் கனமழை பொழிய வாய்ப்பிருக்கிறதா, இன்னும் மழை தீவிரமடையுமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். சார் வணக்கம். சென்னையை பொறுத்தவரை கடந்த ஒரு மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. மக்களும் வெளியில் வர யோசிச்சாங்க. ஆனால் கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக சென்னை உள்பட பல இடங்களில் கனமழை பெய்து வருது. இதற்கு என்ன காரணம்? இந்த மழை இன்னும் எவ்வளவு நாள் சென்னையில் நீடிக்கும்? டெல்டா மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறதா? குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை இருக்குது சார்? தமிழகத்தில் மார்ச் மாதம் முதலே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டு வந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா மார்ச் முதல் வாரத்திலேருந்தே வெப்பத்தின் தாக்கம் தமிழகம் முழுவதுமே அதிகரித்து காணப்பட்டது. இந்த சூழலில் கடந்த 2 நாட்களாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கோடை மழை பதிவாகிட்டு இருக்கு. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 8:30 மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் மேட்டூரில் 9 சென்டிமீட்டர் மழையும், அதே போல நாமக்கல், ராசிபுரம் மற்றும் சேலம் மாவட்டங்களில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு. அது மட்டுமல்லாது சேலம், தருமபுரி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு. சராசரியாக 3 முதல் 6 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு பதிவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் தற்போது சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழை பதிவாகிட்டு இருக்கு. இந்த மழை அடுத்த 1 மணி நேரத்திற்கு நீடிக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த பரவலான இடி மின்னலுடன் கூடிய கோடை மழை இன்றைய தினம் தமிழகத்தில் நீடிக்கும். இன்று இரவு, நாளை அதிகாலை நேரத்தில் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தேனி, தென்காசி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக பல இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். மீண்டும் நாளை இரவு முதல் இந்த வெப்பச்சலன இடிமலை என்பது தமிழகத்தில் படிப்படியாக குறைய தொடங்கும். ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் தமிழகத்தில் வறண்ட வானிலையுடன் வெப்பமான சூழல் படிப்படியாக திரும்பும்னு எதிர்பார்க்கலாம். சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்று நண்பகல் 1:30 மணி வரைக்கும் நமக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு தொடரும். அதன் பிறகு தூறல் சாரல் ஓரிரு மணி நேரங்கள் நீடிக்கலாம். அதே போல இன்றும் நாளையும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் தொடரும். ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் மீண்டும் வெப்பமான சூழலும் வெப்பத்தின் தாக்கமும் தமிழகத்தில் படிப்படியாக அதிகரிக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இது ஒரு கோடை வெப்பச்சலன மழை தான். தற்போது அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் தற்காலிகமாக இந்த கோடை வெப்பத்தை தணிக்கும்னு எதிர்பார்க்கலாம்.